ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டுடே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு இல்லை, எனக்கும் உடம்பு இல்லை. எனக்கு கூட லைட்டாக தான் ஃபீவராக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே முடியலைன்னு சொல்லி அவங்க படுத்திருக்காங்க. அதனால் நானே இன்றைக்கி கிச்சனில் வேலை செய்யலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஏன்னா வீட்டில் யாராவது 2 பேர் தான் இருக்கோம். வீட்டில் யாராவது ஒருத்தராவது வேலை செய்யணும்ல, அதுக்காக நானே கிச்சனுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் அம்மா பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு தான் போய் படுத்திருந்தாங்க. நான் அந்த பாலில் டீ போட்டு வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு, அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு போட்டு வச்சுருந்த டீயையும் குடிச்சிட்டு டிஃபன் செய்ய போகிறேன். இப்போ நான் கடலைப்பருப்பு சட்னி தான் அரைக்க போகிறேன். அதுக்கு கடாய் வச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதோட கொஞ்சோண்டு பட்டை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சோண்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போடும்போது பட்டை மிளகாய் போட்டு வதக்கக்கூடாது, அதுக்காக தான் அதுக்கு முன்னாடியே வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோடனே கொஞ்சோண்டு புளி சேர்த்து கொஞ்சம் துருவி வச்ச தேங்காயையும் போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா அதை ஆற விடணும். ஆற விட்டு தான் மிக்சியில் அடிக்க முடியும். இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த பட்டை மிளகா, கடலைப்பருப்பு, நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு அடுத்து கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு நம்ம தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கடலைப்பருப்பையும் சேர்த்து போட்டு அதுவும் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ தோசையும் ஊற்றியாச்சு. தோசை நல்லா சவரட்டும். நல்லாவே முறுமுறுன்னு வந்துருச்சு. அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச தோசையோட சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன் என்ன லன்ச் பண்ணேன்னா ஒயிட் ரைஸ். வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு முடியாதனால ரசமே போதும்னு சொன்னாங்க, அதனால் ரசம் வச்சுட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை. சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்னிங்கே பாத்திரம் எல்லாம் பாதி விளக்குனதுனால இப்போ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இதேமாரி நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரம்லாம் சேர்த்து மார்னிங்லேருந்தே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தமாரி கஷ்டமாக இருக்குதுன்னு தோன்றவங்களுக்கு ஒவ்வொரு வேலை முடிய நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணியெல்லாம் பாருங்கள். கிச்சன்லேருந்து எல்லாத்தையுமே நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது கிச்சன் பார்க்குறதுக்கு. நான் 3 o'clock ஆனால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னானாலும் இதை மட்டும் நான் விடவே மாட்டேன். மூவி பார்க்குறது தான். என்ன மூவினா தளபதி நடித்த கில்லி மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சீனுக்காகவே அந்த மூவி பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன சீனுன்னா, நீ என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு போவேன், திருப்பி சம்பாதிச்சு ஏன் ஒரு 10 தங்கத்தை எடுத்துட்டு போவேன், திருப்பி வாங்கி. ஆனா என் செல்லத்தை எடுத்துட்டு போன எப்படி தனலட்சுமி இதயண்டா, அவன் வைஃப்டா, டார்லிங். ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ. எவ்வளோ வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்தமாரி சீன்லாம் மாசாக இருக்கும். அதுக்காகவே நான் அதை பார்ப்பேன். இந்தமாரி நீங்களும் மூவிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.